ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் வந்து நம்ம 15th சாப்டர் இன்சூரன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மீனிங்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸோடைய டைப்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அந்த 2 டைப்ஸ் பார்த்தோம், லைஃப் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ். அதில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். லைஃப் இன்சூரன்ஸில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம், நான் லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் நிறைய டைப் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கிளாஸில் அதாவது முன்னாடி நம்ம கிளாஸ் பார்த்தது டேர்ம்ஸ் யூஸ்டு இன் இன்சூரன்ஸ். அது ஸ்டார்ட் பண்ணோம். டேர்ம்ஸ் யூஸ்டு இன் இன்சூரன்ஸ் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஓகேயா, அது என்ன அப்படிங்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம என்னென்னு பார்த்தோம், அதாவது நாமினேஷன். அதாவது நாமினி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸை பொறுத்தவரை இந்த நாமினியை மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் இன்சூரன்ஸ் பெறுபவர் இருக்கார் இல்லையா, அவர் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டே வரையில் இயர் ஒரு 30 இயர்ஸ் போட்டிருக்காரு வச்சுங்க. இந்த 30 இயர்ஸ் முடிஞ்சு இன்சூரன்ஸ் ஃபுல்லாக கட்டிட்டு அவர் இருந்தார்னா அவரே அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அந்த 30 இயர்ஸ் முடிச்சுட்டு அந்த இன்சூரன்ஸ் பெறுநர் இருக்கும் பொழுது அவர் வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் இடையிலே அவருக்கு ஏதோ இன்சூரன்ஸ் கட்டையிலே கட்டாயம் எல்லாருமே என்ன செய்யணும், நாமினியை மென்ஷன் பண்ணணும். அப்போ இடையில் அவர் ஏதாவது ஒன்றில் அவர் இறந்துடுறாருனா அப்போ அந்த அமௌண்ட்டை வாங்குவதற்கு ஒரு நாமினி இருக்கணும் இல்லையா. அப்போ நம்ம முதல்ல இன்சூரன்ஸு கட்டையிலே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நாமினியை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்சூரன்ஸில் நாமினேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூ அப்படின்னா இந்த விடு மதிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது த சரண்டர் வேல்யூ இஸ் த கேஷ் வேல்யூ ஆஃப் த பாலிசி விச் இஸ் பேயபிள் டு பாலிசி ஹோல்டர் if he decides to terminate the contract. This surrender value is usually obtained from the paid up value by applying a percentage factor. This percentage factor will vary according to the plan of assurance, the original terms of the policy and the durations elapsed since the commencement of the policy. The surrender value signifies the amount of premiums paid which is returned to the policy holder at the time of surrendering the policy. இந்த சரண்டர் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸு பெறுபவர் இருக்கார் இல்லையா, அவர் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த கட்டிக்கிட்டே இருக்கும்போது அதை தொடர்கிற நிலையில், அதை கண்டினியூஸாக கட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிற போது, அதை கட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில், அந்த கண்டினியூ பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன செய்யணும்னா அந்த இன்சூரன்ஸ் இதை அவர் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதை முடிச்சுக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் பாலிசி ஹோல்டர் என்ன செய்யலாம், முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணி, அப்பொழுது அவர் எந்த அமௌண்ட்டு கட்டியிருக்காரோ அந்த அமௌண்ட்டை அவர் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில் இருந்து அதை அவர் தாங்க எவ்வளோ பணம் கட்டியிருக்குமோ அதை கேட்டு பெறுவார். ஓகே, அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் தன்னுடைய இதை கண்டினியூ பண்ணாமல் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பணத்தை கேட்கும் பொழுது அந்த மாதிரி கொடுக்கப்படுகிற அந்த வேல்யூ, மணி வேல்யூக்கு பேர் தான் சரண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அந்த மாதிரி இந்த சரண்டர் வேல்யூ ஒவ்வொரு அந்த எவ்வளோ காலம் கட்டியிருக்காங்களோ அந்த காலத்தின் தன்மைக்கு ஏற்றாற் போல் அவங்களுக்கு அதனுடைய பர்சன்டேஜ் ரேஷியோவில் அவங்களுக்கு அது என்ன செய்யப்படும், அந்த சரண்டர் வேல்யூ கொடுக்கப்படும். அந்த சரண்டர் வேல்யூவோடைய எந்த துவக்க காலம் முதல் இப்போ அவங்க எப்போ கண்டினியூ பண்ண முடியலைன்னு சொல்கிறாங்களோ அது வரை அவங்க எவ்வளோ தொகை செலுத்தியிருக்காங்களோ அந்த செலுத்திய தொகையினை கொண்டு கணக்கிடப்பட்டு அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை போட்டு உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது, சரண்டர் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னா மறுபடியும் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ், அதாவது மறு காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, இட் இஸ் எ contract of insurance in which an insurer enters into the contract with another insurer to insure the whole or a part of risk covered by the first insurer. It happens when an insurance company feels that it cannot bear the entire risk alone by itself. In such case, it transfers a part of the risk to other insurance companies. இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குல்லையே, அந்த இன்சூரன்ஸ் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தப்படி பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றொரு இன்சூரன்ஸ் கம்பெனியுடன் இணைந்து இந்த மாதிரி இந்த இடர் ஏற்படுதில்லை, இந்த இடரினுடைய மொத்த அந்த டோட்டல் சுமைன்னு சொல்லுவாங்களே, அந்த பேர்டன், அந்த சுமையை பகிர்ந்து கொள்ளும். ஓகே, அந்த பகிர்ந்து கொள்ள அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது தான் ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு பேர். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமும் இன்னொரு இன்சூரன்ஸ் நிறுவனமும் இணைந்து
ஏற்படுகின்ற இடரினுடைய பேர்டனை, அந்த பணம் பே பண்ணணும்லையே அந்த பேர்டனை வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வது. ஓகே, அந்த ஒப்பந்தத்தின் மூலம் அவங்க பகிர்ந்து கொள்வது, அந்த சுமையை பகிர்ந்து கொள்வதாக ஈடுபடுவதற்கு பேர் தான் ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்க் இடர் ஏற்படலையா, ஒரு அந்த இன்சூரன்ஸ் பெறுபவருக்கு இடர் ஏற்படும் பொழுது அந்த ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் அந்த தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகையினை மற்றொரு இன்சூரன்ஸ் நிறுவனத்துடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த ரிஸ்க்கை வந்து இன்னொரு நிறுவனத்துடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ள அந்த இடர் வந்து பகிரப்படுகிறது. அதற்கு பேர் தான் என்னது, ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டபுள் இன்சூரன்ஸ்னால் இரட்டை காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இன்சூரன்ஸ் அப்படின்னு. when more than one insurance policy is taken to cover the same subject matter, that is risk, then it is known as double insurance. அதாவது வந்து டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரீசன் வந்து ஒரு ரீசன் தான். ஓகே, ஒரு கருப்பொருள்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு ரீசன், ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ், ஒரே ரீசன். ஏதாவது ஒரு பியூட்டியை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு ஆக்டராக இருந்தால் ஒரு தன்னோட அழகு, ஃபேஸ் இதை இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒரே ரீசனுக்கு 2 வகையான இன்சூரன்ஸ். ஓகேயா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்சூரன்ஸில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதற்கு தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதான் இரட்டை காப்பீடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் ஏற்படுகின்ற ரிஸ்க், இடர்கள், அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேயா, risk insurance covers various risk of traders and others. Therefore the concept of risk needed to be studied. The term business risk refers to the possibility of inadequate profits or even losses due to uncertainties or unexpected events. Risk is different from uncertainties. பிஸ்னஸ் ரிஸ்க் அதாவது தொழில்களில் ஏற்படுகின்ற இடர். அதாவது வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ்மேன், வியாபாரியாக இருந்தாலும் சரி, மற்றபடியே மற்றவர்களையும், அதாவது இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மற்றவர்களையும் பல்வேறு விதமான இந்த ரிஸ்க் இடர் இருக்குல்லையா, அந்த இடர்களிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே தான் இந்த ரிஸ்க்கை பற்றி என்னென்ன ரிஸ்க் அப்படிங்கிறத பற்றி படிப்பது அவசியம். எந்தெந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இந்த இருக்குது, அந்த ரிஸ்க் எந்தெந்த ரிஸ்க்குக்கெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கக்கூடிய எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி இந்த ரிஸ்க் என்பது வந்து ஒரு நிச்சயமற்றது அல்லது வந்து எதிர்பாராத நிகழ்வுகளினால் அந்த போதிய அளவு பெனிஃபிட், லாபம், ப்ராஃபிட் இல்லாமல் ஈட்ட முடியாமல் இருந்தால் அதிகமான ஒரு நட்டம் ஏற்படுவது ஆகியவற்றை குறிக்கும். ஓகே, அதான். அல்லது இடர் என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையிலிருந்து மாறுபட்டது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இடர் என்பது ஒரு நிச்சயமற்ற அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளினால் போதிய அளவு லாபம் இல்லாமல் ஏற்படுது, அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இடர் என்பது என்னது, நிச்சயமற்ற தன்மைகளிலிருந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க், அதாவது பிஸ்னஸ் ரிஸ்கினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா, அதாவது பிஸ்னஸ் ரிஸ்க் கேன் பி அண்டர்ஸ்டுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பெக்கூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடர்கள் இருக்குல்லையே, அந்த ரிஸ்க்கு வந்து அதனுடைய தனித்தன்மைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய பெக்கூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் தனித்தன்மைகள், அதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ரிஸ்க்குங்கிறத அந்த மாதிரி பெக்கூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை வச்சு அது என்ன தன்மையான ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா business risk arise due to the uncertainties. Business risk arise due to the uncertainties. அதாவது உறுதியற்ற தன்மையினால் விளையக்கூடிய அந்த பிஸ்னஸ் ரிஸ்க் நல்லா தெரிஞ்சுங்க. உறுதியற்ற தன்மையினால், நல்லா ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு நிலை ஏற்படும் பொழுது இந்த ரிஸ்க் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. Uncertainty refers to the lack of knowledge about what is going to happen in the future. Natural calamities, change in the demand and prices, changes in government policy, improvement in technology are some of the examples of uncertainty which create risk for business because the outcome of these futures even it is not known in advance. அதாவது வந்து ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் என்ன நிகழும் அப்படிங்கிறது என்பதை உறுதியாக யாராலும் என்ன செய்ய முடியாது, கூற முடியாது இல்லையா. அந்த கூற முடியாத நிலையை அதைத்தான் என்னன்னு சொல்ல முடியும், இந்த உறுதியற்ற,
அதைத்தான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, இந்த அன்சர்டனிட்டிஸ், அதாவது உறுதியற்ற அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உறுதியற்ற தன்மை என்று கூறலாம். இதுதான் எதிர்காலத்தில் என்ன ஏற்படும் என்பதை அறியாதது தான் நம்ம என்னென்னு சொல்லப்படுகிறது, உறுதியற்ற தன்மை என்று கூறலாம். அப்போ சப்போஸ் நேச்சுரல் கேலமிட்டிஸ், இயற்கை பேரிடர்கள், ஓகேயா, இல்லை அந்த இயற்கை பேரிடர்கள் மற்றும் டிமாண்ட் அண்டு சப்ளை, அதனால் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் நல்லா தெரிஞ்சுங்க. ப்ரைஸாலையும் டிமாண்டாலையும் நமக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் பிஸ்னஸ் இதில். அதில் ஏற்படுகிற அந்த மாற்றம், மேலும் பொலிட்டிக்ஸ், அரசியல் பாலிசிஸ், அதாவது கவர்மெண்ட் பாலிசிஸ்னால் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், மேலும் டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்க தொழில்நுட்ப முறைகள் இருக்குல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய முன்னேற்றம், ஓகேயா. இந்த மாதிரியான இடர்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி ஏற்படுகின்ற ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க்கு இந்த இடர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், எடுத்துக்காட்டாக இதெல்லாம் சொல்லலாம். மேலும் வந்து இந்த மாதிரியான ரிஸ்க்கு ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் என்ன நிகழும் அப்படிங்கிறத என்ன சொல்ல முடியாது, உறுதியாக என்ன செய்ய முடியாது, கூற முடியாது. அதைத்தான் இதை என்னன்னு சொல்லப்படுகிறது, பிஸ்னஸ் ரிஸ்க் அரைஸ் டியூ டு அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. அதாவது தான் இது மாதிரி உள்ள ரிஸ்க், இந்த தன்மை உள்ளப்போ இது ஒரு பிஸ்னஸ் இதில் ஏற்படுகின்ற இடர், ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ரிஸ்க் இஸ் அன் எசென்ஷியல்ஸ் பார்ட் ஆஃப் எவ்வரி பிஸ்னஸ். அதாவது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயுமே ரிஸ்க் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. எல்லா பிஸ்னஸ்லேயுமே ரிஸ்க் என்பது ஒரு முக்கிய பகுதியாக சொல்லப்படுகிறது. எவ்வரி பிஸ்னஸ் ஹேஸ் சம் ரிஸ்க், நோ பிஸ்னஸ் கேன் அவாய்ட் ரிஸ்க், although the amount of risk may vary from business to business. Risk can be minimized but cannot be eliminated. அதாவது வந்து நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா பிஸ்னஸ்லேயுமே என்ன இருக்குது, ரிஸ்க்குங்கிறது இருக்குது. ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயுமே பல வகையான ரிஸ்க் உள்ளது, ஓகேயா. எந்த ஒரு வியாபாரமோ எதை எடுத்தாலும் ரிஸ்க்கை வந்து என்ன செய்ய முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த ரிஸ்கினுடைய ரேஞ்சு, அளவு இருக்கு இல்லையா, அதில் வேணால் என்னென்ன கொஞ்சம் வேறுபடலாம். அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த ரிஸ்கினுடைய அளவில் வேணால் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ரிஸ்க்கை என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. இது எல்லா பிஸ்னஸ்லேயும் ஏற்படக்கூடிய ஒன்று, இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது வந்து அதனுடைய அளவு வேணால் கூட குறைய இருக்கலாம் பொழுது ரிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே கிடையாது, ஓகேயா. அதைத்தான் சொல்கிறப்போது. அப்போ எல்லா தொழிலிலையுமே ரிஸ்க் என்பது இருக்குது, அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவது. அதை கூட குறைய மினிமைஸ்டு வேணால் பண்ணலாம், ஓகேயா. அதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஓகே. தேங்க்யூ.